சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். With GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி ஒரு மாசம் ஆகியே இன்னுமுமே இந்த தாக்குதல்ல தொடர்புடைய அந்த தீவிரவாதிகள் ஒருவர் கூட இன்னுமுமே பிடிபடல. இந்த தாக்குதலுக்கு பதிலடியா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, நம்ம நாட்டில இருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் இந்த சர்வசாதாரணமா நம்ம எல்லைக்குள்ள புகுந்து அப்பாவி சுற்றுலா பயணிகளை சும்மா குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டு தப்பி ஓடி இருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட இன்னும் பிடிபடவே இல்லை. அதுக்காக நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியல. பஹல்காம் பகுதியில் உள்ள பைசரான் பள்ளத்தாக்குல பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி 26 உயிர்களும் குடித்து ஒரு மாசம் முடிவடைஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்குமே இயல்பு நிலை திரும்பல அப்படின்னு உள்ளூர்வாசிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. பஹல்காம் தாக்குதல் நடைபெற்று ஒரு மாசம் ஆகியும் பயங்கரவாதிகளை பிடிக்காதது ஏன் அப்படிங்கிற அந்த விடை கிடைக்காத பல கேள்விகள் இன்னமும் எழுந்துகிட்டு தான் இருக்கு. கடந்த 30 ஆண்டுகளா பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்களால ஜம்மு காஷ்மீர் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்தது. 2019ஆவது வருஷம் நரேந்திர மோடி தலைமையில 2வது முறையா பாஜக ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தும் நீக்கப்பட்டது. இதனால ஜம்மு காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பிருச்சு அப்படின்னு மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தது. இதை முழுசா நம்பி பொதுமக்கள் பலரும் சகஜமா நடமாட ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டோட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீர்ல குவிய தொடங்கினாங்க. இதனால காஷ்மீர் மக்கள் தங்களோட வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது போன்ற மகிழ்ச்சியோட வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம் பைசரன் பள்ளத்தாக்குல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. குறிப்பா ஹிந்துக்களை குறிவச்சு நடத்தப்பட்ட இந்த ஒரு கொடூர தாக்குதல்ல 26 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் ஜம்மு காஷ்மீரோட ஒட்டுமொத்த இயல்பு நிலையையும் புரட்டி போட்டுருச்சு. பைசரன் பள்ளத்தாக்கு பகுதி பஹல்காம் நகரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது ஜம்மு காஷ்மீர் மிகவும் விருப்பப்படுற சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா திகழ்வதால அமைதியை தேடும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வந்து போறாங்க. ஆனா அந்த இடத்தை தான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் களங்கப்படுத்தி இருக்காங்க. இந்த சம்பவத்தால சுற்றுலா தொழில் முற்றிலுமா முடங்கி போயிருக்குது. சுற்றுலா வருமானத்தை நம்பியே வாழும் பஹல்காம் மக்களோட பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போயிருக்குது. தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு மாசம் ஆகியிருக்கிற நிலையில அச்சத்தால சுற்றுலா பயணிகள் இங்க வர தயக்கம் காட்டுறாங்க. சுற்றுலா பயணிகள் வராததால தங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதா உள்ளூர்வாசிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டிய இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலமா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்ள 9 தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிச்சாங்க. இதுல பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. தாக்குதல் சம்பவம் தொடர்பா மத்திய அரசு நடத்தின இந்த ஒரு விசாரணையில இந்த தாக்குதல் லஷ்கர்-இ-தொய்பாவோட கிளை அமைப்போடு தொடர்புடைய பயங்கரவாதிகளால நடத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு அவங்களோட புகைப்படங்களும் வெளிவந்தது. ஆனாலும் பஹல்காம் தாக்குதல் பற்றி இன்னும் விடை கிடைக்காத பல கேள்விகள் இன்னும் எழுந்துகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கூட ஈவியரக்கமே இல்லாம கண்மூடித்தனமா தாக்குதல்ல ஈடுபட்ட பயங்கரவாதிகள் எங்க? அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்ன அந்த அராஜகவாதிகளோட தற்போதைய நிலை என்ன அப்படின்னு இயல்பாவே பல கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு. சம்பவம் நடந்து 30 நாட்கள் ஆனாலும் இந்த பயங்கரவாதிகள் பற்றி இன்னமுமே எந்த ஒரு துப்பும் கிடைக்கவே இல்லை. அந்த பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீர் காடுகள்ல பதுங்கி இருக்காங்களா அல்லது பாகிஸ்தானுக்கு திரும்பி போயிட்டாங்களா அப்படின்னு இன்னமுமே விடை தெரியாத பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதே போல பொதுமக்கள் மத்தியில எழுற மற்றொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கும் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்திய ராணுவத்தோட வீரம் போற்றப்படுது. ஆனாலும் பஹல்காம்ல எவ்வளவு பெரிய பயங்கரவாத தாக்குதல் எப்படி நடந்தது, பயங்கரவாதிகள் பைசரன் பள்ளத்தாக்க எப்படி குறிவச்சாங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஜம்மு காஷ்மீரோட பிற பகுதிகளோட ஒப்பிடும்போது பைசரன் பள்ளத்தாக்குல பாதுகாப்பு குறைவா இருந்தது அப்படிங்கிறது இப்ப தெளிவா தெரியுது. இதனாலதான் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுட்டு தள்ளிட்டு அங்கிருந்து தப்பி போடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா அப்படிங்கிறது குறித்து எந்த ஒரு விவாதமும் இதுவரைக்கும் நடத்தப்படவே இல்லை. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அமெரிக்காவால தான் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தப்பட்டது அப்படின்னு அந்த நாட்டு அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு. இந்த போர் நிறுத்தத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கு என்ன
அப்படிங்கிறது தான் அந்த கேள்விதான் இப்போ பரவலா கேட்கப்படுற ஒரு கேள்வியாகவும் இருக்குது. போர் நிறுத்தம் மூலம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நிலவி வந்த பதற்றம் தணிஞ்சு பாகிஸ்தான் பணிந்து தோல்வியை ஏத்துக்கிட்டதா கருதப்பட்டது. ஆனாலும் இந்த போர் நிறுத்தத்துல தனக்கும் பங்கு இருக்கிறதா அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு. அது மட்டுமல்ல, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வர்த்தகத்தை வச்சு பணிய வச்சதா ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் பகிரங்கமா சொல்லிக்கிட்டு வராரு. ஆனாலும் இத மத்திய அரசு மறுத்துக்கிட்டே தான் வர்றாங்க. சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்திய அரசு பல்வேறு நாடுகளுக்கு அனைத்து கட்சி குழுக்களை அனுப்பி வச்சிருக்கு. ஆனால் ரொம்பவே தேவைப்படுற நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அனுப்பாதது ஆச்சரியமாவே இருக்கு. சீனா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவை ஆதரிக்கல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் அவங்களுக்கு பாகிஸ்தானோட பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டை இந்தியா தோல் உரிச்சு காட்ட வேண்டியது அவசியம் இல்லையா? தற்போது மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சிருக்கிற குழுக்கள்ல ஒண்ணு கூட சீனா போன்ற இந்தியாவுக்கு எதிரான நாடுகளுக்கு போகவே இல்லை. இதை தவிர பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பெரும்பாலான நாடுகளோட ஆதரவையும் பெற்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு உலக அரங்குல பெரிய அளவுல எதிர்ப்பு எழவே இல்லை. அத்தகைய சூழ்நிலையில தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான செய்தியை தூதரகர்கள் மட்டத்திலையும் வழங்கி இருக்கலாம். ஆனா உலக அரங்குல பயங்கரவாத அச்சுறுத்தலோ அல்லது அது போன்ற செயல்கள்ல இந்த மாதிரியான பங்களிப்பையோ கொண்டிராத பல நாடுகளுக்கு இந்திய பிரதிநிதிகள் குழுக்கள் அனுப்பி வைக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அவசியம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்விகளையே எழுப்பியிருக்காங்க. எல்லைக்கு அப்பால்ல இருந்து அல்லது உள்ளூர் ஸ்லீப்பர் செல்களிடம் இருந்து வரக்கூடிய பயங்கரவாத நடவடிக்கைகளால எப்போதும் ஆபத்துல இருக்கிற காஷ்மீர் மாநிலத்துல உள்ளூர் மக்களுக்கு மட்டுமல்ல, மாநில பொருளாதாரத்தோட முக்கிய ஆதாரமா இருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கும் கூட பாதுகாப்பு வழங்க வேண்டியது காவல்துறையோட கடமை. சரியான நேரத்துல நடவடிக்கை எடுக்கிற வகையில அது தொடர்பான தகவல்களை சேகரித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்புறது காவல்துறையோட அடிப்படை செயல்பாடுகள்ல ஒண்ணு. ஒரு மோசமான தாக்குதல் சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில இனிமேலாச்சும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உறுதிப்படுத்தினா மட்டுமே பகல்காம் போன்ற காஷ்மீர் மற்றும் பிற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவாங்க அப்படின்னும், சுற்றுலா பயணிகள் வந்தாதான் இங்க வாழ்ற மக்களோட வாழ்வாதாரமும் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வருங்காலத்துல சுற்றுலா பயணிகள் அச்சமின்றி இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து செல்ல மத்திய மற்றும் மாநில அரசுகள் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதற்கு அடையாளமாகவே பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் உடனடியாகவும் பிடிபட வேணும். அவங்களுக்கு உரிய தண்டனையும் வழங்கப்படணும். அப்போதுதான் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் அமைதி திரும்புறதுக்கும் சுற்றுலா பயணிகள் இது போன்ற சுற்றுலா தலங்களை நாடி வரத்துக்கும் ஒரு உத்தரவாதம் கிடைக்கும்.